உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி போட்டு பல இடத்துல நம்ம பேசுவோம். அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் வண்டல் மண் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தும் சத்தியமங்கலம் டிஎஃப்ஓ அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி விவசாயிகள் நிறுத்தி வச்சிருக்கார். விவசாயிகள் போராட்டம் இன்னைக்கு 2வது நாளாக காலவரையற்ற உண்ணாவிரதம் போயிட்டு இருக்குது. அதை பற்றி இப்போ நம்ம இதில் பேச போகிறோம். பவானிசாகர் டேம் மண்ணால் ஆன ஒரு அணை, 20 அடிக்கு மேலே வண்டல் மண் தேங்கி கிடக்குது. அணை கட்டுனதுலேருந்து பெரிய அளவில் தூர் வரவே முடியல, ஏன்னா தண்ணி எந்நேரம் நின்றுக்கிட்டே இருக்கும். இப்படி நல்ல மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து அடிச்சுட்டு வந்த வண்டல் மண் பார்த்தீங்கன்னா நல்ல உயிர் சத்து மிக்கது. இப்போ விவசாய நிலத்தில் பார்த்தீங்கன்னா செயற்கை உரங்களை போட்டு 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 அது பூரா நிலம் பூரா உற்பத்தி திறனை இழந்து கிடக்குது. உப்பு தன்மை அதிகமாகி போச்சு. அப்போ அதை சரி பண்ணுறதுக்காக அணையில் இருக்கக்கூடிய வண்டல் மண் எடுத்துக்கொண்டு வந்து நிலத்தில் போட்டால் நிலம் வளமாகும், அணையில் நீர் பிடிப்பு அதிகமாகும். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா இங்கே எல்பிபி பாசனத்துலேருந்து, காளிங்கராயன்லேருந்து, தடப்புள்ளி அர்க்கன்கோட்டை பாசனத்துலேருந்து, கூட்டு குடிநீர் திட்டங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே இன்றைக்கி பவானிசாகர் அணை நம்பித்தான் இருக்கிறோம். அப்போ அதில் 20 அடிக்கு வண்டல் மண் தேங்கி கிடக்குதுன்னா அதை எடுத்தால் அது எவ்வளோ தூரம் நீரை கூடுதலாக தேக்க முடியும் யோசிச்சு பாருங்கள். ஆக இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நீர்நிலைகள், ஏரிகள், அணைகள் எல்லாம் வண்டல் மண் எடுக்கிறதுக்கு விவசாயிகளுக்கு கட்டணம் இல்லாமல் எடுக்கிறதுக்கு அனுமதிக்கப்படுகிறது. 2023 இதே ஈரோடு வடக்கு மாவட்ட குழு பார்த்தீங்கன்னா போராடி அனுமதி வாங்கினாங்க. அப்போ தமிழ்நாடு வரும் ஒரு அனுமதியை கிடைச்சது. இப்போவும் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் முதல்ல 2 கோரிக்கைகள் வச்சோம். ஒன்று, நீங்கள் போர்க்கால அடிப்படையில் வண்டல் மண் எடுக்கிறதுக்கு அனுமதி விடுங்கன்னு சொன்னோம், அனுமதி கொடுத்தாங்க, வாழ்த்தினோம், வரவேற்றணும், பாராட்டினோம். 2வது, விவசாயிகளுக்கு அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்யணும் கோரிக்கை வச்சோம். அது இன்ன வரைக்கும் அது போராட்ட பாதையிலேயே அது போயிட்டுருக்குது. ஆக இந்த வண்டல் மண் விஷயத்தில் அரசு அனுமதி கொடுத்தாச்சு. வட்டாட்சியர் பார்த்தீங்கன்னா விவசாயிட்டிருந்து நில உடைமை ஆவணங்கள் எல்லாம் வாங்கி, அடங்கள்லாம் வாங்கி அவர் அனுமதி கொடுத்துட்டாரு. ஒரு 220 வாகனங்களில் போய் வண்டல் மண் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நீர்வள ஆதாரத்துறை அனுமதி கொடுத்தாச்சு. ஆனால் இந்த சத்தியமங்கலம் டிஎஃப் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாளைக்கு 100 லாரி தான் போகணும், 100 லோடு தான் எடுக்கணும் அப்படி சொல்லி நிபந்தனை விதிக்கிறார். எதுக்கே இப்படி புதுசாக இருக்குது? போன முறை 400 லோடு 500 லோடு எடுத்துகிட்டு வந்தோம். விவசாயிகள் இருக்குதுன்னு மழை வர்றதுக்குள்ளே இன்னொரு 10 நாள் அல்லனா தான் உண்டு. இப்படி அல்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது எதுக்கு இப்படி புதுசாக நிபந்தனை வைக்கிறீங்கன்னு கேட்டால், அந்த வனப்பகுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்கு முந்தல கூட தெங்குமரடான்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது. அங்கே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு சாமி போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா வருஷம் இருக்குது. அந்த குலதெய்வ மக்கள் வருஷம் அப்படியே கூட்டமாக போவாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்க, அதை இதே காரணம் காட்டி 100 வாகனங்களில் தான் போகணும்னு சொல்லி ஒரு உத்தரவு வாங்கிட்டு அந்த உத்தரவு கொண்டு இதுக்கு காமிக்கிறாங்க. அது வன எல்லையிலேருந்து 10 கிலோமீட்டருக்குள்ளே அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே இருக்குது. இது வனத்தோட எல்லையில் இருக்குது. அதுவும் நீர்வள ஆதாரத்துறை அது அவங்க இடம்னு சொல்கிறாங்க, வனத்துறை அவங்க இடம்னு சொல்கிறாங்க. கடந்த காலத்தில் 400 லாரி 500 லாரியில் ஒரே நாளில் போய் விவசாயிகள் மண்ணிலிட்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி 100 லாரி தள்ளணுங்கிறார். நான் கேட்குறேன், சத்தியமங்கலம் டிஎஃப் அவர்களை, தேசிய நெடுஞ்சாலை நம்ம பண்ணாரி அம்மன் கோயில் வழியாக ஏறி திம்பம் ஆசனூர் கடந்து மைசூருக்கு போகுது. நீங்கள் அனுமதிக்க மறுக்கிற பகுதியை விட அடர்ந்த வனப்பகுதி அது. பகல் நேரத்தில் ஒரு நாளைக்கு 4000 5000 வண்டி போயிட்டுருக்குது. அதுக்கே நீதிமன்றம் பகல் எவ்வளோ வேணாலும் போய்க்க அனுமதி கொடுத்துருக்குல்ல. ஏன் அந்த உத்தரவு எடுத்து நீங்கள் இதுக்கு பொருத்தி பார்க்கக்கூடாது? அப்போ இந்த உத்தரவை தெங்குமண்டா உத்தரவு எடுத்து நீங்கள் பொருத்தி பார்க்கணும். உங்கள் உள்நோக்கம் என்ன? கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டல் மண் அல்றதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொக்லின்னு ஹிட்டாச்சி கொண்டு வந்து ஆளுங்கட்சிக்காரர் நிப்பாட்டிக்குவாங்க. நாங்கள் ஒரு லோடுக்கு 400 ரூபா 300 ரூபா செலவாகுதுன்னா எங்களுக்கு 1500 ரூபா கொடுத்தா தான் அள்ளி போடுவோமாங்க. சரி, இவங்க தொலைச்சிருவோம்டா, இவங்ககிட்ட நம்ம சண்டை போட்டு மீள முடியாது, மாள முடியாது, இவனுக்கு இந்த ஊழலை ஒழிக்கவே முடியாதுன்னு சொல்லி போட்டு காசை கொடுத்து விவசாயம் வண்டல் மண் அள்ளிட்டு வருவோம். ஒரு லோடுக்கு 1000 ரூபா 1500 ரூபாலாம் அதிகமாக கொடுத்த காலமெல்லாம் உண்டு. இப்போ அந்த ஊழலை ஒழிச்சாச்சு. தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் ஊழலுக்கு எதிராக மிக தீவிரமாக வேலை செஞ்சுட்ருக்குறாங்க. அப்போது ஒரு லோடுக்கு ஒரு ஹிட்டாச்சி கொண்டு போய் தான் மண்ணள்ளி போட முடியும். அந்த ஹிட்டாச்சிக்கு பாதை அமைக்க ஜேசிபி வேணும். இதெல்லாம் விவசாயிட்டு இருக்குதா? ஹிட்டாச்சி வச்சுருக்க முடியுமா? ஜேசிபி வச்சுருக்க முடியுமா? இல்லை டிப்பர் லாரியே வச்சுருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். அப்போ இதெல்லாம் வாடகைக்கு எடுக்க வேண்டியது இருக்குது. வாடகைக்கு எடுத்தால் ஒரு நாளைக்கு 20,000 வாடகை கொடுக்குறோம். ஒரு 4 லோடு அழிச்சா தான் ஒரு லோடு 5000 ரூபாய்க்கு சேரும். இவர் ஒரே ஒரு லாரி மட்டும்தான் ஒரு நாளைக்கு ஒரு விவசாயம் எடுக்கணுங்கிறார். மொத்தமாக ஒரு நாளைக்கு 100 லாரி தான் போகணுங்கிறார். அங்கே 320க்கு மேற்பட்ட விவசாயிகள் அனுமதி வாங்கி வச்சுருக்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு லாரி எடுத்துகிட்டு வந்து விட்டோம்னா 20,000 ரூபா ஒரு லோடு மண் செலவாகுது. 20,000 ரூபா கொடுத்து வண்டல் மண் எடுத்துகிட்டு வந்து ஒரு லோடை விவசாய நிலத்தில் போட்டு விவசாயிகளுக்கு கட்டுப்படியாகுமா? யோசிச்சு பாருங்கள். கடந்த காலத்தில் அந்த அரசியல்வாதிக்கு பூரா எல்லாத்துக்கும் பங்கு பிரித்து கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் காசு போயிட்டு இருந்தது. இப்போ காசு போகாதனால கட்டை போடுறாங்க. இதுதான் யதார்த்தமாக இருக்குது. அங்கே பவானிசாகரில் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் முறையிட்டாச்சு.
அவையிலும் இழுத்து இழுத்து விட்டு முதல்வரோட உத்தரவு நிறைவேற்றுறதுக்கு முதல்வருடைய ஆணைப்படி விவசாயிகளுக்கு வண்டல் மண் எடுத்து கொடுக்கறது வந்து அதிகாரிகிட்ட பேசுகிறாங்களா? பேசவே இல்லை. பலமுறை விவசாயிகள் அவங்களும் மலைய விடுறாங்க. எனவே இந்த பிரச்சனையில் தீர்வு காண வேண்டும் என்றால் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வருடைய பெரும் மதிப்பிற்குரியவரான ஈரோடு மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் வருவாய்த்துறை அமைச்சருமான மாண்புமிகு செங்கோட்டையன் அவர்கள் உடனடியாக இதில் தலையிடணும். முதல்வர் கவனத்தை கொண்டு போகணும். வனத்துறை அமைச்சர்கிட்ட பேசணும். பேசி கடந்த காலங்களைப் போல விவசாயிகள் வண்டல் மண் எவ்வித சிரமம் இல்லாமல் எடுக்குவதற்கு நீங்கள் அனுமதி பெற்று தர வேண்டும். ஆக மூத்த அமைச்சராக, மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக, முதலுடைய நம்பிக்கைக்குரிய அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு செங்கோட்டையன் அமைச்சர் அவர்கள் இதில் தலையிட்டு வனத்துறையிடம் பேசி கடந்த காலத்தில் மண் எழுப்பதற்கு போல எடுத்து விவசாயிகள் பயன்பெறுவதற்கும் அந்த பவானிசாகர் டேம் வந்து ஆழப்படுத்துவதற்கும் தண்ணி தேக்குவதற்கும் ஆக அனைத்து நடவடிக்கைகளையும் அமைச்சர் தலையிட்டு செய்தால் மட்டும்தான் தீர்வு கிடைக்காது. அந்தளவுக்கு சிக்கலாக இருக்குது. விவசாயிகள் இன்னைக்கு 2வது நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் சத்தி டிஎஃப் ஆஃபீஸ் முன்னாடி படுத்திருக்காங்க 15 பேர். காலகட்ட உண்ணாவிரத்தில் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு படுத்திருக்கிறாங்க. தினசரி எல்லா கட்சியிலும் வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வேணே இந்த டிஎஃப்ஓ வந்து விவசாயிகளை வஞ்சிக்கும் நோக்கத்தோட இந்த மாதிரி பண்ணுறதுல அரசுக்கு ஒரு அவப்பேர் ஏற்படுது. முதல்வரே உத்தரவு போட்டதுக்கப்புறம் தடுக்கிறதுக்கு இவர் யாருங்க? இந்த 100 லாரி போகிறதுக்கு தெங்கு மரடாவுக்கு போகிற உத்தரவை காட்டுறீங்களே, 100 வாகனம் தான் போனோம்னு. இதே பக்கத்துலேயே அதே உங்கள் பகுதிக்குள்ளே பெரிய ஹைவேஸ் போகுது, அதுக்கு ஒரு நாளைக்கு 5000 வண்டி போகுது. அதையே நீங்கள் அதை எடுத்து வச்சதுக்கு பொருத்தி பார்க்கக்கூடாது. ஆக டிஓ ஆஃபர்களுடைய அடாவடித்தனம் தொடர்கிறது. இதற்கு ஒரு முடிவு கட்ட மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் ஐயா மாண்புமிகு செங்கோட்டையன் அவர்கள் தலையிட்டு தீர்வு காண வேண்டுமாய் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்.